தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சாரல் மழையில் நனைந்தவாறு கனிமொழிக்கு வாக்கு கேட்டு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பிரச்சாரம் செய்தார். அப்போது குடைபிடித்த நிர்வாகியிடம் மக்கள் மழையில் நனைந்தபடியே பேச்சை கேட்கும் போது தனக்கு மட்டும் குடை பிடிக்கலாமா என கூறி குடைபிடிக்க வைகோ மறுத்துவிட்டார். சாப்பிட வசதி இல்ல, ஏழ்மையும் வறுமையும் ஒன்னு கொடையெல்லாம் பிடிக்க வேண்டாம், எனக்கு மட்டும் நீ கொடை பிடிப்ப, அவங்களுக்கெல்லாம் யார் கொடை பிடிப்பா? தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் நல்ல திட்டங்களை கொண்டு வருகிறார். அதை திட்டத்தை பார்க்கிற போது அவர் ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறார். அந்த பிள்ளைகள் எல்லாம் பெண் பிள்ளைகள், பெண்கள் பள்ளி அது. அங்கே போன உடனே ஏன் இவ்வளவு வாட்டமாக இருக்கிறீர்கள் என்று 2 பெண் பிள்ளைகளை கேட்கிறார். ஏன் என்ன சோர்வாக இருக்கிறீர்கள் என்ன என்று கேட்கிறார். அந்த பிள்ளைகள் பதில் சொல்லவில்லை. என்ன காரணம்? வீட்டில் யாராவது திட்டினார்களா, யாராவது இங்கே சண்டை போட்டார்களா? ஒன்றும் இல்லை. அப்படின்னா ஏன் இப்படி இருக்கிறீங்க? நாங்க சாப்பிடல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சாப்பிடல? சாப்பிட வசதி இல்ல, ஏழ்மையும் வறுமையும் ஒன்னு கொடையெல்லாம் பிடிக்க வேண்டாம், எனக்கு மட்டும் நீ கொடை பிடிப்ப, அவங்களுக்கெல்லாம் யார் கொடை பிடிப்பா? அவ்வளவு பேர் மழையில் நிக்கிறாங்கல்ல. இப்படிதான் இருக்கக்கூடாது. நான் ஜெயில இருக்கும் போது எல்லாரும் போடுற அந்த சாப்பாட்டு தான் சாப்பிட்டு இருந்த 25 தடவையும் நானாக ஒரு ஸ்பெஷல் உணவு வாங்கி சாப்பிட்டது இல்லை. மக்கள் வந்து மழையிலே நிற்கிறார்கள். நான் சுருக்கமாகத்தான் பேச இருக்கிறேன். அப்பொழுது அவர் கவலையோடு போனார். போனவுடன் அறிவித்தார், இனி பள்ளிக்கூடத்துக்கு வருகிற பிள்ளைகள் அனைத்துக்கும் காலை உணவு கொடுக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். மற்ற மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள் எல்லாம் இதை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு செய்தி வந்தது. கனடா நாட்டில் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளுக்கெல்லாம் காலை உணவு தர சொல்லி கனடா நாட்டினுடைய ஜனாதிபதி பிரதமர் ட்ரூடு அறிவித்திருக்கிறார் என்று. அவரிடம் போய் அவருடைய நண்பர்கள் கேட்டார்கள், திடீரென்று காலை உணவு என்று அறிவித்தீர்களே, இந்த யோசனை உங்களுக்கு எப்படி வந்தது என்று. இந்தியா என்ற ஒரு பெரிய ஜனநாயக நாடு இருக்கிறது, அதில் தென்னிந்தியா இருக்கிறது, அதில் தமிழ்நாடு என்கின்ற ஒரு மாநிலம் இருக்கிறது. அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார் என்று நேற்றைக்கு தொலைக்காட்சியிலே பார்த்தேன். இது நல்ல திட்டம். பிள்ளைகள் காலையிலே எழுந்து தயாராகி போகிற போது பள்ளிக்கூடத்திலே போய் உணவருந்தி விட்டு அந்த பள்ளியிலே இருந்து கொள்வார்கள் என்று. அப்படி மக்களை பற்றி கவலைப்படுகிற, மக்களுக்காக சிந்திக்கிற, திட்டமிடுகிற ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார். விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்வோம் என்று இதே நரேந்திர மோடி சொன்னார். அதை செய்யவில்லை. நரேந்திர மோடி சொல்லுகிறார், ஒரே கொடி, ஒரே கட்சி, ஒரே பண்பாடு, ஒரே நாடு, எல்லாம் ஒரே மதம், இவை அனைத்தும் நம்முடைய ஆட்சியை நிலைநாட்டப்படும் என்கிறார். அப்படி இருந்தாலும் சர்வாதிகார நாடு. இது பல மாநிலங்களை கொண்டது இந்தியா, பல தேசிய இனங்களை கொண்டது இந்தியா. இங்கே ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே கொடி என்பது பாசிசம், சர்வாதிகாரம். அப்படிப்பட்ட சர்வாதிகாரத்தை தெரிவிக்க வேண்டும் நினைக்கிற போதுதான் இந்த இந்தியா என்ற கூட்டணி, இந்தியாவிலே இருக்கக்கூடிய பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்தியா என்கிற கூட்டணியை அமைத்திருக்கிறோம். நான் மும்பை மாநகரத்துக்கும், டெல்லி மாநகரத்துக்கும், பெங்களூர் மாநகரத்துக்கும் இந்த இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு சென்றிருந்தேன். அப்படி சென்றிருந்த போதுதான் எல்லா மாநில முதல்வர்களும் நம்முடைய முதல்வரை தேடி வந்து பார்ப்பதை நான் கவனித்தேன். டாக்டர் கலைஞருடைய அருமை புதல்வர் அவர் இன்னைக்கு இந்த நாட்டிலே நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் நரேந்திர மோடி சொல்கிறார், திராவிட இயக்கத்தை அழித்து விட்டுத்தான் மறுவேலை என்கிறார். மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், நான் பார்லிமெண்டே கேட்பேன், நீங்க இப்படி பேசுறீங்களே, பிரதமர் பேசுகிற பேச்சாது 130 இல்ல 128 கோடி மக்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர் இப்படி பேசலாமா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.